படித்தவன் மகாஜன தான். எத்தனை பேர்? அம்மா அப்பா என்ன செய்த என்ன வேலை செய்தவ? அம்மா மலையம் பென்ஷன், அப்பா மலையம் பென்ஷனியர். மலேசியாவில் ஒர்க் பண்ணவர். அப்புறம் பென்ஷன் வந்த ஜப்பான் இதோட பென்ஷன் ஆகி வந்தவர். எங்களோட பிரதர்ஸ் எல்லாம் மலேசியாவில் வேலை செய்து ஜப்பான் சண்டையோடையோ? ஜப்பான் சண்டையோட அந்த உலக யுத்தத்தில் 1943 வேர்ல்டு வார். அதோட இந்தியாவில் வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்துட்டேன். மலேசியாக்காரர் அப்போ அதிகமாக பென்ஷனையும் மணியும் காசு ஞானம் வச்சிருந்தார். இது சிங்கப்பூர் டொலோஸை கன்வெர்ட் பண்ண உடனே இங்கே கூட தானே வரும். அப்போ இங்கே வந்து என்ன செய்தவர்? அவர் அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணவர் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டாக. என்ன வேலை செய்தவர்? இப்போதைக்கு இருக்கார். அப்போ இருக்கார். அந்த காலத்தில் தானே அந்த திருமணம் செய்து எனக்கு ஒரு ஆண் மகன் தான் பிறந்தான். ஒரு ஆண் மகன். எப்படி கல்யாணம் பேசி செய்யிச்சுனமா இல்லை அதை விரும்பி செய்யுங்களா? இல்லை, என்னது கல்யாணம் வந்து பேசி பெற்றோருடைய விருப்பப்படி தான் கல்யாணம் நடந்தது. அந்த அதன் பின் என் மகன் வந்து இங்கே கல்வி கற்று யூனிசெஃப், யுஎன்டிபி போன்ற நிறுவனங்களை பட்டதாரியாக வெளியேறி நிறுவனங்களை வேலை செய்து நாட்டின் சூழ்நிலை காரணமாக லண்டன் மாநகரத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. எத்தனாம் ஆண்டு போனவர்? அவர் இப்போ 2008 கிட்டடிலாம் போயிருக்கேன். எத்தனை வயதாக போயிருக்க? அவருக்கு போய்க்க ஒரு 35 வயது. கல்யாணம் எல்லாம் செய்துட்டாரா? திருமணம் செய்து தான் போனவர். ஒரு மகன் வந்து இங்கே பிறந்தவர், மற்ற மகன் அங்கே யூகேயில் பிறந்திருக்கிறார். அவர் குடும்பத்தோடு அங்கே வாழ்கின்றார். ஓகே, சந்தோஷம். என்ன பேர் அவருக்கு? அரந்தீசன். எந்த பேர்லாம் தவநாதன். அப்பாவுக்கு நாகலிங்கம் தவநாதன். 65ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இந்த கோயில் தான். இந்த கோயில் தெளிப்பள்ளி அம்மன் கோயிலில். அப்போ உங்களோட மனைவியார் அங்கே இப்போ எங்களுடன் இருக்கிறார். அங்கே இருக்கிறா. நாங்கள் எங்களுடைய வீடு இந்த போர்ச்சுகலால் முழுவதும் அழிஞ்சபடியால் நாங்கள் இப்பொழுது மல்லாத்தில் இருக்கிறோம். மல்லாத்தில் வீட்டில் இருக்கிறீங்க. அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு நாள் எத்தனை நாள் வந்து போவீங்க? நாங்கள் இங்கே வந்து இப்போ எங்களை பொறுத்தவரையில் இந்த தொண்டை நாங்கள் 89ஆம் ஆண்டு தொடங்கி அம்மையாருடைய விருப்பத்துக்கு அமையாகவும் அவன் வழிகாட்டலும் செய்து கொண்டு வரோம். அப்போ அம்மையார் அவர்கள் இறக்கம் பண்ண உங்களுக்கு சொன்னவென்றால் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில் நீங்கள் தளரவிடக்கூடாது, தொடர்ந்தும் சேர்ப்பவர்களுக்கு உங்களை போன்ற ஆட்கள் எங்களில் ஒரு 3-4 பேருடைய, அதாவது பொருளாளர், செயலாளர், உபதலைவர் ஆகியோர் எங்களைத்தான் அவர்கள் சொன்னாலும் நீங்கள் இந்த மிகவும் நல்ல நிலைக்கு இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் நீங்கள் இருக்கும் வரைக்கும் கட்டுக்கோப்போடு வளர்க்க வேண்டும் என்றும். அப்பொழுது அம்மையார் இறந்த பிறகு 2008ஆம் ஆண்டு அம்மையார் இறந்த பிறகு இங்கே வெற்றிடம் கொண்டு வந்த தலைமை பதவிக்கு அப்பொழுது எங்களுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தில் இருந்த திருமுருகன் சார் அவர்களை நாங்கள் ஏகமனதாக ஒற்றுமையாக அவரை தலைவராக தெரிவு செய்து அவற்றை தலைமையின் கீழே நாங்கள் செயல்பட்டு அவருக்கு இப்படி ஒரு திறமையும் ஒரு இப்படியான ஒரு ஆற்றலும் கிடைச்சது. அவருக்கு அது அம்பாளனுடைய சக்தி என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் எந்த காரியத்தையும் எடுத்தாலும் அதை முடிச்சே தீர்வார். எத்தனை விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதில் மனம் தளராமல் செய்யலாம். உதாரணமாக இந்த கோபுரங்கள் அமைத்த நிலைமையில் அவர் முதல் இந்த ஆலயம் புனரமைத்தவர் 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு வந்து அவர்கள் திட்டமிட்டு கோயிலில் பாலஸ்தாபனம் செய்து ஒரு
6 மாத காலத்துக்குள்ள இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் செய்ய வேணும் என்று அந்த எண்ணத்தோடு செயற்பட்டு அதை வெற்றிகரமாக முடித்து விட்டார். அதற்கு பிறகு நடைபெற்ற ராஜகோபுர கும்பாபிஷேகங்கள் அத்துணைக்கும், அதாவது மேற்கு தென் திசை கோபுரம், மேற்கு வடக்கு திசை கோபுரம், மேற்கு அண்மையில் நடத்தப்பெற்ற மேற்கு திசை கோபுரங்கள் எல்லாத்தினுடைய செயற்பாட்டிற்கும் அவர் முக்கிய காரணமாக விளங்கினார். அவர்கள் ஒரு சக்தி கொண்டு இருக்கின்றதான் நாங்கள் நம்புகிறோம். நல்ல ஒரு ஆற்றல் எந்த காரியத்தை எடுத்தாலும் கதையை கோயில் விஷயம் என்றால் ஆத்மீகமான எந்த விஷயம் என்னும் உதாரணமாக விசேடமாக குறிப்பிடலாம் என்றால் சிவபூமி நிறுவனம் ஒன்றை நிறுவி அதன் மூலம் திருவாச அரண்மனை அமைத்ததும் கீழ்மனையில் மடம் அமைத்ததும் ஒரு முக்கிய வரலாறு என்று தான் சொல்லலாம். அதுக்கு காரணம் நீங்கள் அந்த நாவக்குடியில் உள்ள திருவாச அரண்மனையை சென்று போய் பார்த்தால் அதனுடைய தன்மையை விளங்கலாம். திருவாசகத்தை எல்லாம் கருங்கல் இதில் பொறிச்சு அதை காட்சிப்படுத்தி இருக்கிறது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு செயல்பாடு. அதை விட வலது குறைந்த பிள்ளைகளை, அதாவது மென்டலி டிசைபிள் சைட்ஸ், அதாவது அதை வளர்த்து அதை உருவாக்கி கொண்டு வர்றது மிகவும் ஒரு நல்ல சிறந்த செயற்பாடு என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது. உங்களுடைய அனுபவம் என்ன? இப்போ யாழ்ப்பாணம் என்றால் என்ன? யாழ்ப்பாணம் நல்ல ஒரு கலாச்சாரம் உள்ள பண்பாடு உள்ள இடம் உண்டு இலங்கையில். ஆனால் அதெண்டா என்ன? அந்த கலாச்சாரம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, அதுகளெல்லாம் இப்போ இல்லாமல் போகுமா? கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் அப்போ இருந்த கலாச்சாரம் இப்போ இல்லை. அதுக்கு காரணம் ஒன்று போர்ச்சூழல் மற்றும் எங்களோட இளைஞர்கள் நல்ல வழியில் சிந்திக்காமல் குறுகிய வழியில் தங்களுடைய செயற்பாடுகளை செய்யக்கூடிய வகையிலும் இனி போத வசதிகள் இதுகள் நாட்டில் இங்கே பரவத் தொடங்கின காலத்தாலும் இந்த இப்போதைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதுண்டு. ஆனால் குடும்ப கட்டமைப்புகளையும் பிள்ளைகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அந்த குடும்ப கட்டமைப்புகள் உடையக்க தான் அவர்களும் மேல் போத வசத்துக்கு போகிறார்கள். முந்தி ஒரு குடும்பம் ஒரு ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு, அதுக்கு காரணம் ஒன்று யுத்த சூழ்நிலை, நாட்டில் ஏற்பட்ட போராட்டங்கள் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ உங்களோட குடும்பம், உங்களோட அம்மா அப்பா அம்மா சகோதரங்கள் இருந்த குடும்பங்கள் அந்த போச்சொல்லால் எல்லாரும் சின்ன பின்னமாக வெவ்வேறு இடங்களுக்கும், அதே மாதிரி காரணம் தான் வெவ்வேறு இடங்களுக்கும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய நிலையில் ஏற்பட்டுட்டு, அதால் இப்பொழுது சமுதாயம் தானும் தன் குடும்பம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதாவது உள்ள பிரச்சனையால் தான் இந்த நாட்டில் இப்பொழுது பார்த்தால் இளைஞர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு தாங்கள் நினைத்ததை தான் செய்து கொண்டு போகிறார்கள். இப்போ அதாவது பெரியவர்களுடைய சொல்ல கேட்பது இல்லை. முந்தின கட்டுப்பாடுகள் இப்பொழுது இல்லை. முன்பு மாணவர்களும் கூட சரி, ஆசிரியர்களும் கூட ஒரு கட்டுப்பாடாக இருந்தார்கள். இப்போ சமுதாயத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிப்பதும் இல்லை, ஆசிரியர்களும் மாணவர்களை வழிபடுத்துவது. மிக அழகாக சொன்னீங்கள். என்னென்னு சொன்னால் தனியாக மாணவர்களை மட்டும் பிள்ளை சொல்கிறதில்ல, ஆசிரியர்களும் தாங்கள் அங்கு அதற்கு தவறு விடுறோம்ன்றதை பார்க்கவும்.
அந்த நிலையில் இருக்குது இப்போத்த நிலை. மகாஜானா குளத்தில் நீங்கள் படிக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் அப்படி இப்போ பேர்கள் ஞாபகம் இருக்கோ? யாரும் நல்லா உங்களுக்கு விரும்பி நல்லா படிப்பிச்சாக்கள் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா? மகாஜனாவில் பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்தி ஒழுங்குக்கு கட்டமைப்புக்கு அனுகூலமாக வளர்த்து வந்தார்கள். உதாரணமாக அதிபர் ஏரட்னம் அவர்கள், அதற்கு ஒரு கதிரேசம் உள்ள ஆசிரியர், சின்னத்தம்பி ஆங்கில ஆசிரியர், கனக சபாவதி விஞ்ஞான ஆசிரியர் அவர்கள் போன்றவர்கள் மாணவர்களுடைய கல்வியில் அக்கறை செலுத்தியதுடன் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி நல்ல பிரஜைகளாக வளர்த்து வந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் எல்லாரும் நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய செயல்பாடு தான் காரணம். தற்போது அந்த நிலை இல்லை. அதாவது மாணவர்களுக்கு கல்வி புகற்ற விஷயத்தில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் அவ்வளோ அக்கறை ஆற்றுவதும் இல்லை. அவர்கள் இப்போ இருந்தால் அவர்களை பிரைவேட் டியூஷனுக்கு அழைக்கிறார்கள். வருவாயத்தான் முன்னோக்கி செய்கிறார்களுடைய முந்தின காலம் மாதிரி தங்களுடைய பிள்ளைகள் நல்லா வரவேணும் என்ற நிலை கடமை பொறுப்பு அந்த எதிர்காலத்தை உருவாக்குவதுன்றது என்றதே நிற்கிறது இல்லை. அதனால் ஒவ்வொரு மாணவர்களும் எதிர்காலம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த 76 வயதில் அந்த பழைய ஆசிரியர்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க பேர்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஆசிரியர்கள் அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை பழக்கியும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டில் செய்தபடி. ஆனால் இப்போத்திய ஆசிரியர்கள் அப்படி யோசிக்க வேணும். அந்த நாளைக்கு தங்கண்ட பிள்ளைகளும் எதிர்காலத்தில் 76 வயதுலையும் 90 வயதுலையும் தங்கண்ட பேரை சொல்ல வேணும் என்று யோசிப்பதில்லை. இந்த ஆசிரியர்கள் யோசிக்கணும். அவ்வளவு பெருமையான ஒரு தொழில் அவைன்றே. ஆசிரியர் தொழில் ஒரு சிறந்த தொழில். அதன் மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தொழில். அந்த நிலையில் அவர்கள் இப்போ பெரும்பாலும் ஆசிரியர்கள் எல்லாரையும் நாங்கள் குறை சொல்ல